வாங்க வேண்டும்ல, அதை மக்களிடத்தில் அவதூறாக பரப்பி சிறுபான்மை மக்களை வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்கு கண்ணை இமை காப்பதை போல காத்த அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் சிறுபான்மையை சேர்ந்த மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாருங்க 2019 பாருங்க, இதான் கருணாநிதி வாஜ்பாயோட பாத்தீங்களா, ஆதாரத்தோட சொன்னாதான் திமுக காரன் ஏத்துக்குவான். பாத்தீங்களா, யாரு வாஜ்பாய் இருக்காரு, இந்த பக்கம் திரு கருணாநிதி, இந்த பக்கம் முரசொலி மாறன் மைக்கு சரி பண்ணி கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாம் நாடகம் ஆடுகின்ற ஸ்டாலினுடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் இருக்கும் பாருங்க. நாட்டு மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி அதிமுக பேசுவதற்கு எதுவுமே இல்ல, எதுவுமே தேடி தேடி பார்த்தாரு, ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் தான் பிரச்சனையா, போட்டியா. திரு ஸ்டாலின் அவர்களே இதை பார்த்தாவது திருந்திங்க. மக்கள் இனி ஏமாறுவீங்களா? அதுபோல சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு இளைய புரட்சித் தலைவி அம்மாவுல் இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 5400 மெட்ரிக் டன் கொடுத்தோம் ஐயா. நீ கொடுத்தியா? அதாவது இன்னைக்கு உலக அளவில் இஸ்லாமியர்கள் வைக்கின்ற நாட்டில் கூட கொடுக்கல, பாகிஸ்தான்ல கொடுக்கல, பங்களாதேஷ்ல கொடுக்கல. இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் கூட கொடுக்காத போது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் நோம்பு கஞ்சி கிடைக்க விலையில்லாம அரிசி கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. நாகூர் தர்கா சந்தனக்கூட விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாம தொடர்ந்து நாங்கள் கொடுத்தோம். 2012 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு மானியம் கொடுத்து வந்தது. திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி அதிமுக ஆட்சி 2019 6 கோடி அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து கொடுத்தோம். அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 முதல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் செல்ல வேண்டும் கேட்டாங்க. அதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. 2016 காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை துவங்கியது அதிமுக அரசு. உலமாக்கள் மோதிலாளர்கள் ஓய்வூதிய பயனாளர்கள் எண்ணிக்கை 2000 2600 ஆகும். அவருடைய ஓய்வூதியம் 780 3000 உயர்த்தி வழங்கியது அதிமுக அரசு. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசகங்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய அமைப்புள்ள நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொடர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது அதிமுக ஆட்சியில். 2018ஆம் ஆண்டு கஜா புயல் பெரும் வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்து விட்டது. என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். நாகப்பட்டினம் சென்ற பொழுது நேரடியாக நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட்டு அந்த குளக்கரையை சீர் செய்ய 4,25,00,000 ஒதுக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அதிமுக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மதி திருமதி யாஸ்மின் அகமது IAS அவர்களை நியமித்தது. 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வாக்களித்தோம். ஜனாதிபதியாக வாக்களித்தோம். திமுக எதிர்த்து வாக்களித்தது. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று தம்பட்டம் அடிக்கின்ற திமுக அப்துல் கலாம் எதிர்த்து வாக்களித்த கட்சி திமுக கட்சி. அப்துல் கலாமுக்கு ஆதரவு அளித்து இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கினது அதிமுக. அதே போல இன்றைக்கு ராமநாதபுரத்தில்
டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய நினைவாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியே துவங்கப்பட்டது. 2017 திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதிமுக அரசாங்கம். இப்படி இஸ்லாமிய பொதுமக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க வட்டிலா கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம். அதுவும் அந்த சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். தென்காசியை தலையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தோம். எங்களது ஆட்சியில தென்காசி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், எங்களுடைய ஆட்சியில திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு. தென்காசி தெற்கு மாவட்ட விவசாயிகள் 42 கால கனமான ஜம்பு நதி மேம்பாட்டு கால்வாய் திட்ட பணிக்கு எங்கள் ஆட்சியில் 42 கோடி ஒதுக்கீடு செஞ்சோம். 15 பணிகள் நிறைவேற்றப்பட்டது. வேண்டும் என்ற திட்டம் என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திட்டத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மனதோடு திட்டம் தொடரும், பயன்பாட்டுக்கு வரும். விவசாயிகள் அரை நூற்றாண்டு கால கோரிக்கையான இரட்டைக்குளம் முதல் ஊத்துமலை வரை கால்வாய் அமைக்க ஆய்வு பணி முடிவடைந்து திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ஒப்பந்த புள்ளி கோரும் நேரத்தில் ஆட்சி மாற்றம். விடியா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டது. மீண்டும் இந்த திட்டம் தொடங்கப்படும், நிறைவேற்றப்படும். வீராணம் முதல் தெற்கு காவலக்குறிச்சி வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் வெட்டுவதற்கான பூர்வாக பணிகள் நிறைவேற்ற நிலையில் ஒப்பந்த புள்ளி கோரும் நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் திட்டத்தை ரத்து செய்தது. இந்த திட்டமும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் தொடங்கப்படும். ஆலங்குளத்தில் பெண்களுக்கான அரசு மகளிர் கல்லூரி தொடங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டோம். தென்காசியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம், நீதிபதி குடியிருப்பு வளாகம் 15 கோடியில கொடுத்தோம். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 3861 விவசாயிகளுக்கு 90 கோடி கடன் தள்ளுபடி செஞ்சோம் அதிமுக ஆட்சியில். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 4300 விவசாயிகளுக்கு 119 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது.